முஹைதீன் பக் உடைய கப்பல் மணி 1837 காலகட்டத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த பாதிரியார் ஒருத்தர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு நியூசிலாந்துக்கு போறாரு. அங்க உள்ள மயோரி பழங்குடியினத்துல உள்ள ஒரு பெண் அவங்க நாகரிகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாத்திரத்துல சமைக்கிறத பாக்குறாரு. இன்னொரு பாத்திரத்தை கைமாத்தா கொடுத்து அந்த பாத்திரத்தை வாங்குறாரு. வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அது பாத்திரம் இல்ல, ஒரு மணி அப்படின்னு. இதுல ஏதோ எழுதியிருக்கத பார்த்த அவரு அதை பத்தி ரிசர்ச் பண்ண பிறகுதான் தெரியுது அதுல எழுதியிருந்தது தமிழ் வார்த்தைகள் அப்படின்னு. தமிழ் மொழி பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு வடிவுல எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த மணியில உள்ள எழுத்த ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது 15ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு. ஆயிரம் வருஷமா கடல் கடந்து போர் மற்றும் வணிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் நியூசிலாந்திற்கும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்களால நம்பப்படுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, நியூசிலாந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது 1642ஆம் ஆண்டு அபெல் டாஸ்மன் அப்படிங்கிற டச்சு நாட்டை சேர்ந்தவரால். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.